ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து பிரமிட் தியானம் அப்படிங்கிறத பற்றி காலையில் 5 மணிக்கு ஒரு லைவ் தியானம் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது போட போகிறேன். அதில் வந்து ஒரு 13வது நிமிஷம் ஒரு 30வது செகண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தியானம் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த தியானத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக கேளுங்க. இது என்ன பிரமிட் தியானம் அப்படிங்கிறீங்களா? நார்மலாக தியானம் பண்ணலாம், பிரமிடுக்குள்ளேயும் தியானம் பண்ணலாம். இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு மடம் இருக்குது இல்லையா, உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு, அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பெரிய லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டில் தான் ஃபுல்லாக சுற்றி லிங்கத்தை சுற்றி தியானம் பண்ணுற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த குகைகளில் போய் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய ஆறா வந்து ரொம்ப பெருசு. நம்ம பண்ணின கர்ம வினைகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆறா வந்து ரொம்ப பெருசாக இருக்குமாமா. அந்த ஆறாவை அந்த ஒரே இடத்துல அப்படியே கொண்டு வந்து தம் பண்ணி அந்த கவனச்சிதறல்கள் கம்மியாகிறதுக்காக அந்த குகை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே போய் அமைதியான முறையில் நம்மளுடைய மூச்சை முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம மூச்சை கவனிக்க நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்ன ஆகும்னா, கஜன்னு பகல் ஃபுல்லாக நம்ம நிறைய மீட் பண்ணியிருப்போம், வீடியோ பார்த்துருப்போம், பேசியிருப்போம் நிறைய பேர்த்துக்கிட்ட. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய உள்ளே ஓடிட்டுருக்கும். இது ஓடிட்டுருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம ஒன்று வேணும்னு நினச்சிருப்போம், இந்த டேட்டில் நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்குறது, இல்லை ஒரு வீடு வாங்குறது, இல்லை கல்யாணம் நடக்கிறது, எதுவாக வேணாலும் இருக்கலாம். சொத்து வாங்குறது, படிக்கிறது, எந்த மாதிரியான கனவு வேணாலும் இருக்கலாம். இது வந்து எனக்கு இந்த வருஷத்தில் நடக்கணும், இந்த வருஷத்துல தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த ஆசை வந்து சம்டைம் வந்து தள்ளி போகும். 20 வயசில் 23 வயசில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது தள்ளி போய் 28 29 ஆனாலும் கரெக்டான பொண்ணோ இல்லை கரெக்டான பையனோ கிடைக்காது. ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகிட்டுருக்கும், இல்லை பேரண்ட்ஸுக்கு பிடிக்காது, இல்லை நம்மளுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணணும்னா, ட்ரீம் பண்ணணும். எனக்கு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டேட்டை வந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம பார்க்குற இடத்துல, அதிகமாக பார்க்குற இடத்துல, எக்ஸாம்பிளுக்கு நம்ம தூங்கும்போது மேலே சீலிங் கடைசியாக பார்க்குறோம் இல்லையா, அந்த சீலிங்கில், நம்மளோட மிரர் பக்கத்தில், பாத்ரூமுடைய டோருக்கு பின்னாடி சைடு, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து இந்த மாதிரி சின்ன பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கணும். நம்மளுடைய டேட்டு டைமை போட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அதை வந்து நம்ம எழுதி ஒட்டிடணும் அந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிகமாக அதை கண்ணு பார்க்க நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஆமாம், இந்த டேட்டில் நம்மளுக்கு இது நடக்கணும்னு நினச்சிருக்கோம்ல. இப்போ 2026 ஆகஸ்ட்டு 6ஆம் தேதியில் இருக்கிறோமா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆகஸ்ட் 15 ரொம்ப பக்க டியூரேஷனாக இல்லாமல், இதுவே வந்து இன்னொரு 3 மாதம் கழித்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த டேட்டோட டைமோட மென்ஷன் பண்ணி இது எழுதி ஒட்டிடணும். இதை விட என்ன பெஸ்ட்டுன்னா, அந்த பிக்சரைவே நம்ம ஒட்டிடலாம். ஒரு மேரேஜ் நடக்கிற மாதிரியான ஒரு படம், இல்லை கார் வேணும்னா அந்த காருடைய ஃபோட்டோஸ். இப்போ தான் கார்வேல் ஆப்பில் நிறைய ஃபோட்டோஸ் கலராக அந்த கம்பெனியுடைய மாடல்ஸ் எல்லாமே வருது. நம்ம அது கூட எடுத்து நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து டேட்டு டைமை மென்ஷன் பண்ணி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது என்னாகும்னா, நம்ம வந்து அந்த ட்ரீமை என்ன பண்ணணுங்கிறத ஒரு நினைவில் கொண்டு வரதை விட விஸ்வலாக படமாக பார்க்கும்போது இன்னமும் நம்மளோட கண் வழியாக அந்த விஷயம் வந்து உள்ள ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அது வேணுங்கிற அந்த ஆசையை வந்து அதிகமாக நம்மளுக்கு தூண்டும். என்ன வேணாலும், ஒரு நெக்லஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஒட்டியானமாக இருக்கலாம், என்ன லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறோமோ அது. ஆனால் அதுக்கு உண்டான உழைப்பை போடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படின்னா, இப்போ ஒரு கார் வாங்கணும்னா ஃபோட்டோவை மட்டும் ஒட்டி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது நம்ம அதை சரியாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான உழைப்பை போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஒட்டி மட்டும் வச்சதுனால கார் வாங்கிட முடியாது. அதோட வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் தான். அதை நம்ம தான் அதை பிடிச்சிக்கணும். அது அப்படியே போகணும். இன்னொன்று, நம்பணும். கண்டிப்பாக இது நடக்கும்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிற இடத்துல எல்லாம் ஒட்டி வச்சுட்டு அது திரும்ப பார்க்கும்போது அந்த நம்பிக்கை தான் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குதோ அதுதான் அதோடைய ரிசல்ட்டுடைய மெயினான ஒரு விஷயம். நான் நம்பாமையே சும்மா ஒட்டி வச்சுட்டு போக வர 2 நாள் பார்த்துட்டு 3ஆம் நாள் அது ஏதோ இருக்குது அப்படின்ட்டு போனாலாம் நடக்கவே நடக்காது. நம்ம நம்புறது எந்த அளவு நம்புகிறோமோ அது அந்தளவு தான் அது நடக்கும்.
சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா நான் வாங்கின பொருட்களில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நடக்குமா? இது நிஜமா? இது உண்மையா? நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி நடக்காததை நான் வீடியோவில் சொல்லவே மாட்டேன். எனக்கு நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்குது. நான் வண்டி சொல்லலாம், ஜுவல்ஸு சொல்லலாம். எனக்கு வந்து பிரேஸ்லெட் போடணும்னு ஒரு ஆசை. பஸ்ஸில் வந்து வேலைக்கு வரும்போது என் கூட ஸ்கூலில் படித்த பொண்ணு ஒருத்தி இந்த பஸ்ஸில் மேலே இப்படி கம்பி பிடிப்போம் இல்லையா? சர்வீஸ் பஸ்ஸில். அப்போ எல்லா பஸ்லேயும் பிடிப்போம். மேலே இப்படி கம்பி பிடிச்சி நிற்கும்போது கூட்டமாக இருந்தது. அவள் கை பார்க்கும்போது எனக்கு அந்த பிரேஸ்லெட் பார்க்கும்போது ஒரே ஆசை. நம்மளும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னு. அந்த டைமில் வந்து என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 4500 5000 தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆசைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வித்தின் இயர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் எனக்கு கிடச்சிது. நான் வாங்கினேன். சம்பாரித்து வாங்கினேன். ஒரு திடீர் போனஸ் கிடச்சிது. எதிர்பாராத ஒரு வருமானம் வந்ததுனால நான் வாங்கினேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆசைப்பட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணியும் கூட பார்த்துக்கலாம். இந்த பிரபஞ்சம் இருக்கிறது உண்மைதான். நம்ம நம்பிக்கையோட நன்றி உணர்ச்சியோடைய அதை வந்து நம்பி கிடைக்குங்கிறத நினச்சோன்னாலே நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி உணர்ச்சி அப்படின்னு அந்த ஒரு வேர்டில் நான் சொல்லிட்டு கிராஸ் ஆகிறேன். பட் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நன்றி உணர்ச்சி மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, மாபெரும் சக்தி. இதுவே நம்ம பயம், தயக்கம், கோபம், வெறுப்பு இந்த உணர்ச்சியோடு நம்ம ஒரு விஷயத்த வேணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போயிடணும், நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம எந்த அளவு ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுவே அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன வந்தது, அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான், அவன் தப்பே பண்ணுறானா, நம்மளை சீண்டிகிட்டே இருக்கானா, அதுக்கு உண்டான தண்டனை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு கடவுள் மேலே வார்த்தை போட்டுட்டு நம்ம மூவ் ஆன் ஆகி நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போனோன்னா அவனுக்கு உலகம் சரியடி. இதுதான் நம்ம யாரை நெகட்டிவாக அதிகமாக நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளுடைய சக்தி அத்தனையுமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இதான் வந்து நம்ம சிஎம் இப்போ ரீசெண்டாக கரூரில் வந்து பேசும்போது கூட சொல்லியிருப்பா, அப்படி என்னை எந்த அளவு திட்டுறீங்களோ அந்த அளவு திட்டுங்க, நல்லா திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டில் அந்த எனர்ஜி வாங்கிட்டு நல்லபடியாக என்னோட லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்லுவார். அது உண்மைதான். அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டில் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து புரியுது. அவங்க ரெகுலராக அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க இதெல்லாம். நம்ம நார்மல் பீப்புள் வந்து நம்ம இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் அந்த ஒரு சுழற்சிக்குள்ளேயே சுழண்டுட்டு வீட்டில் எந்நேரமும் சண்டை கட்டிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷன்லேருந்து வெளியே வரணும்னா நான் சொன்ன மாதிரி பிரமிடே செஞ்சு நீங்கள் தியானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பிரமிடு தியானம் நாள் 1ன்னு சொல்லி இப்போ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. பட் அதுவே மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பிரமிட் ஷேப்பில் வச்சு தலை மேலே கேப் மாதிரி வச்சும் கூட செய்கிறாங்க. ரெஃபரன்ஸுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். நான் அது பிரமிட் தியானம்ன்ட்டு இல்லை, நார்மல் தியானமும் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லெவல் நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும். அதாவது ஒரு சைக்கிளில் போகிறக்கும் ஒரு 2 வீலரில் போகிறக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் நார்மல் தியானத்துக்கும் பிரமிட் தியானத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ பிரமிடு தியானத்தை நான் இது பண்ணுறதுனால பிரமிடு தியானத்துக்கு ஓனர்னால யாரும் கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு ஒன்றும் ப்ரமோஷனுக்கு அமௌண்ட்டெல்லாம் தரப்போகிறதில்ல. எனக்கு ஒரு விஷயம், நான் ரெகுலராக தியானம் பண்ணுற ஹேபிட் எனக்கு இருக்குது. நான் பண்ண எனக்கு வந்து இந்த தியானம் பண்ணுன்னு எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அதுக்குன்னு ஒரு செட்டப் வீட்டில் வச்சுருக்கேன், எப்போவுமே அது இருக்கும். ஸோ ரொம்ப மனசு ஸ்ட்ரகிளாக இருக்குது. மேக்ஸிமம் ரெகுலராக பண்ணுவேன். பண்ண முடியாத டைமும் இருக்கும் நார்மல் லைஃப்பில். அந்த டைமுக்கு அப்புறமா மறுபடியும் உட்காரும்போது கஜன்னு இருந்த மைண்டுக்குள்ளே இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இது ஆக்சுவலாக இந்த ஹேபிட் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 5am கிளப்புன்னு சொல்லி ஒன்று ஃபாரினர் ஒருத்தர் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தோனேஷியாக்காரரு. அவர் வந்து அந்த 5am கிளப்புன்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருந்தார். வேர்ல்டு வைடு இருக்கிற பீப்புள் எல்லாமே ஃபேஸ்புக்கில் வந்து அந்த 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாதிரி நாங்கள் வந்து ஹாய் எல்லாருமே அந்தந்த விஷுவல் ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும். அதாவது எந்திரிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது வெளியில் ஜன்னலை நீக்கி அந்த வெடிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிற அந்த டார்க் ஃபோட்டோ மாதிரி இருக்கு இல்லையா, காலையில் வெடியும் போது அந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து இது பண்ணுவோம். இது பண்ணும்போது ஒரு காம்படிஷன் மாதிரியெல்லாம் வைப்பா. அப்படி அவர் அந்த 5am கிளப் ரன் பண்ணவர் பார்த்திங்கன்னா யார் வந்து ரெகுலராக வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறீங்க, யாரெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த மாதிரி தியானம் உடற்பயிற்சி இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற
ரெகுலராக தியானம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி அதில் வந்து ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி டாப் ஃபேனு இந்த மாதிரி சில என்கரேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த குரூப்பில் நடக்கும். இது தொடர்ந்து ஒரு 48 நாள் வந்து அவர் கண்டக்ட் பண்ணார். நான் அதில் டாப்பில் வந்தேங்க. ரெகுலராக நான் காலையில் அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் 4 AM கிளப்பும் ரன் பண்ணேன். அப்படி நான் 5 AM கிளப்பு கண்டினியூவாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தியானம் அப்படிங்கிறது ரெகுலர் பேசிஸில் கம்பல்சரி எல்லா குடும்பத் தலைவிகளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு குடும்பத் தலைவியுடைய மனநிலை நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அன்னைக்கு ஆக்கிற சாப்பாடு கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற போது அந்த என்டையர் டே அந்த குடும்பத் தலைவியுடைய மனநிலை தான் அந்த என்டையர் குடும்பத்துடைய மகிழ்ச்சியாக அந்த நாள், இல்லை அந்த நாள் சோகமான நாளா இல்லை வெறுப்பான நாளா அப்படிங்கிறது அந்த குடும்பத் தலைவியுடைய மனநிலை தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ நம்ம முதல்ல குடும்பத் தலைவிகள் ஃபஸ்ட்டு வந்து நாம் நம்மளோட மனசை எப்போவுமே அமைதியாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எதுவுமே இல்லாட்டி பரவாயில்ல, கண்ணை மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த டெய்லி பேசிஸில் கம்பல்சரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச். லலிதாம்பிகா ஹப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ, பாய்.